அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். இந்த பதிவில் நம்ம பாளையக்காரர் படத்தில் இருக்கிற வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இந்த பதிவில் முழுசாக தொகுத்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாட்டு விடுதலைக்காகவும் என்ன பண்ணார் அப்படின்றதையும் தொகுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆங்கிலேய ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றிருங்க. இன்னமும் வரலாற்றில் யாராலும் மறைக்க முடியாம வசனங்கள் பேசப்பட்டு தான் இருக்கு. அவர் பேசின அந்த வார்த்தைகள் இன்னும் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குங்க. யாரிடம் கேட்கிறாய் வரி அப்படின்ற வார்த்தை. ஸோ அந்த வரிக்கு என்னங்க இப்ப இந்த பதிவுல வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய முழு தகவலை பார்க்கலாம் வாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்க பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவை பூர்வீகமா கொண்ட ஃபேமிலிங்க இவங்க குடும்பம். அப்ப இவங்களுடைய குடும்ப மூதாதையர்கள் அத்தனை பேருமே எங்க தான் பூர்வீகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா தாங்க. அந்த ஆந்திராவில இருந்து விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு அப்புறம், சரிங்களா, அதாவது விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு அப்புறம் இவங்க எங்க வராங்கன்னா தமிழகத்துல குடியேறாங்க. அப்ப தமிழகத்துல குடியேறும் போது தான் பாத்தீங்கன்னா இவர் பிறக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனா இருந்தாலும் இவனுடைய குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்வீகம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா. அப்ப பூர்வீகம் அப்படின்னு சொல்லும் போது ஆந்திராவை சார்ந்தவரே இவருங்க. ஆந்திராவில இவர் கொஞ்ச நாள் வசிக்கும் போது இவர் என்ன சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொம்மலு அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஸோ இந்த பொம்மலு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியில் 2013 கேட்கப்பட்ட ஒரு வினாங்க. பொம்மலு என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பொருள் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரம் மிகுந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் சரியான விடைங்க. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா பொம்மலுன்னு சொல்லி ஆந்திராவில் அழைக்கப்பட்டாங்க. நாளடைவில் இந்த பொம்மலு என்னவா மாறிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொம்மனா மாறிட்டார். அப்பா பேரு ஜெகவீர கட்டபொம்மன். அப்போ அப்பா பேர்ல இருக்கிற அந்த ஜெகத்தை எடுத்துட்டீங்கன்னா இந்த வீர கூட பாண்டியை சேர்த்துட்டாங்க. ஸோ பாண்டியர்களுக்கு திறமையானவர்கள் அப்படின்னு சொல்லி மருது பாண்டியர்கள். அப்போ பேர் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க இவருக்கு. நல்லா கவனிங்க. ஆனால் நம்ம வெங்கடேசன் புக்கில் எடுத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இயற்பெயர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த இயற்பெயருக்குண்டான சோர்ஸ் இல்லைங்க. அந்த இயற்பெயர் கூட கருத்தையா அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதுக்குண்டான சோர்ஸ் இல்லை. ஸோ இதில் நம்ம ஸ்கூல் புக்லையும் சரி, ஆத்தர் புக்லையும், டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்லையும் சரி, வீரபாண்டிய கட்டபொம்மன் பெயர் காரணம் இதுதான். அவன் தாத்தா பேரும் ஜெகவீர கட்டபொம்மன் தான், அப்பா பேரும் ஜெகவீர கட்டபொம்மன் தான். வீரத்துக்கு பேர் பண்ணுவங்க பாண்டியர்கள். அதனால அந்த அப்பா பேர்ல இருக்கிற அந்த வீர பிளஸ் பாண்டியர்கள் சேர்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பேர் வந்துச்சுங்க. அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாள் மற்றும் வருடம்னு கேட்டா 1760 ஜனவரி 3. ஜெகவீர கட்டபொம்மனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் மகனா பிறந்திருக்கிறார் நம்ம கட்டபொம்மன். இவரு பாத்தீங்கன்னா போர்த்திறன்லாம் இவருக்கு நிறையவே தெரியுங்க. சரிங்களா? போர்த்திறன். அப்ப போர்த்திறன் அப்படின்னும் போது சிலம்பம், வாள், வளரி, குதிரையேற்றம் எல்லாமே இவருக்கும் தெரியுங்க. அதுக்கடுத்தபடி அவருடைய மனைவி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜக்கம்மாள். அப்போ ஜக்கம்மாளை இவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறார். ஆனால் குழந்தைகள் பிறக்கவில்லை. அதுக்கடுத்தபடி அவருடைய உடன் பிறப்புகள் அப்படின்றது நம்ம பார்ப்போம். அப்ப இந்த உடன் பிறப்புகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமாரசுவாமி என்கின்ற ஊமைத்துறை. இதுதான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. ஊமைத்துறையின் இயற்பெயர் யாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமாரசுவாமி. அப்ப இது இவருடைய உடன் பிறப்பு. அதுக்கு அடுத்தபடியா செவத்தையா, அதுக்கபடியா துரைசிங்கம், ஈஸ்வரடி, துரைக்கண்ணு, இவங்க எல்லாமே இவருடைய உடன் பிறப்புகள். இதுக்கடுத்தபடி இவருடைய ஆட்சி பகுதி எது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சிங்க. இந்த பாஞ்சாலங்குறிச்சியில தந்தை இறப்புக்கு அப்புறம் இவர் ஆட்சி அரியணை ஏறுறார். அப்ப தந்தை இறந்ததுக்கு அப்புறம் இவர் ஆட்சி அணி ஏறின ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1790 பிப்ரவரி 2ங்க. ஸோ அப்போ இவர் அரியணை ஏறும்போது இவருக்கு வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 வயசுங்க. சரிங்களா? அப்போ 30 வயதுல அரியணை ஏறுறார். ஆமா, 1760 பிறக்கிறார், 1790 அரியணை ஏறுறார். அப்ப கழிச்சிங்கன்னா 30 வயசுங்க. அப்போ அவர் பாத்தீங்கன்னா ஆட்சி அரியணையில் ஏறும்போது வயது அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 வயது. தந்தை இறப்புக்கு அப்புறம் இவர் எத்தனாவது பாளையக்காரரா பொறுப்பேற்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 47வது பாளையக்காரரா பொறுப்பேற்கிறார். இன்னும் கூட ஆத்தர் புக்ல சொல்றாங்க குல அடிப்படையில. அப்ப தந்தை மகன் உறவுல பாத்தீங்கன்னா அந்த குலத்தின் அடிப்படையில இவர் எத்தனாவது அரசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது அரசர் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அப்ப குல அடிப்படையில இவர் எத்தனாவது அரசர் அப்படின்னா 5வது அரசர் குல அடிப்படையில். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? நல்லா பாருங்க, குல அடிப்படையில் இவர் எத்தனாவது அரசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது அரசர். ஸோ இவருடைய ஆட்சி வகித்த காலங்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். அப்போ 1890 இவர் ஆட்சி அரியணை ஏறுறார். 1899 இவரை தூக்குல போட்டாங்க. அப்ப 90 ஆட்சிக்கு வந்தவர் 99 தூக்குல போட்டாங்க. அப்ப எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். 8 மாதங்கள் 14 நாட்கள். ஸோ இது இவருடைய ஆட்சி வகித்த காலங்கள். இவருடைய ஆட்சி பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சிங்க. இது ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா திருநெல்வேலின்னு கொடுத்துருப்பாங்க. அதுவே நம்ம புது புக்ல பாத்தீங்கன்னா ஒட்டப்படாரத்துல இருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த பகுதி இருக்கு, பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த பாஞ்சாலங்குறிச்சி தான் இவருடைய ஆட்சி பகுதி. ஸோ அதுக்கு அடுத்தபடியா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சி அரியணை ஏறிட்டார். இவர் ஆட்சிக்கு வந்த காலத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா
ஆங்கிலேய அரசு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் கர்நாடக ஒப்பந்தம். அப்ப இந்த கர்நாடக ஒப்பந்தம் என்ன சார் சொல்லுது? அப்ப கர்நாடக ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டு எது சார்னா 1792. இந்த கர்நாடக ஒப்பந்தம்னு சொல்லலாம், அல்லது ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன சார் இது என்ன சொல்லுது? இந்த கர்நாடக ஒப்பந்தத்தை ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கைன்னு சொல்லலாம். இது எக்ஸாக்டா எதை குறிக்குது அப்படின்னா 3ஆம் மைசூர் போரை குறிக்குதுங்க. அப்ப 3ஆம் மைசூர் போர்ல போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் மத்தியில போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அதாவது ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானை பிடிச்சிருவாங்க. திப்பு சுல்தான்கிட்ட பாதி ராஜ்யங்களை வாங்கிக்குவாங்க. திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிஞ்சதுனால 3.6 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையும் கட்ட சொல்லியிருப்பாங்க. திப்பு சுல்தானுடைய 2 மகன்களை பிணைய கைதியாகவும் கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நேரடியா வரி வசூல் பெறக்கூடிய உரிமையும் அவங்க பெறுவாங்க, அந்த பாதி ராஜ்யங்களை வாங்கிட்டு. அப்ப பாதி ராஜ்யங்களை வாங்கும்போது தான் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேரடியா வரி வசூல் பண்ண வராங்க 1792. அப்ப பாளையக்காரரிடம் நேரடியாக வரி வசூல் செய்யும் உரிமை இஐசிக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. ரைட். அப்ப பாளையக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கப்பம் கட்டுறதுக்கு மட்டும் இல்லாம அவங்க ஆங்கிலேயர் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாங்க இந்த ஆங்கிலேயர்கள். அதுக்கு அடுத்தபடியா கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே அவருடைய ஆட்சி காலத்துல ஆரம்ப காலகட்டத்துல ஆங்கிலேயருக்கு சரியான முறையில நேர்மையான முறையில காலம் தவறாம வரி செலுத்தினவர் யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம், குறிப்பிட்ட காலம்னு சொல்லும் போது எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 1794 98 வரைக்கும் சொல்லுது. வறட்சி ஏற்பட்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வறட்சி அல்லது பஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வறட்சி பஞ்சம் ஏற்பட்ட காலங்கள்ல வரி செலுத்த முடியல பாளையக்காரர்களால. அதனால அந்த வரி நிலுவையில் இருந்திருக்கும். சரிங்களா? அப்ப கொஞ்ச நாள் வரி கட்டாமலே இருந்திருப்பாரு. ஆனா இதை மீறி என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலேயர்கள், நீங்க வரி கட்டியே தீரணும், நிலுவை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பொய்யான கணக்கு சொல்றாங்க. அந்த ஆங்கிலேயருடைய அத்துமீறல்களால ஏற்பட்டதுதான் என்ன புரட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாளையக்காரர் புரட்சி. அந்த அத்துமீறலால கட்டபொம்மன் ஆங்கிலேயரை எதிர்க்க ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த ஆங்கிலேயர்கள் அப்படின் போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலுவை வரியை வசூல் பண்றதுக்காக யாரை வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்தவர் யாருன்னா கேப்டன், லெப்டினன்ட்னு சொல்லலாம் அல்லது கேப்டன்னு சொல்லலாங்க, மார்க்ஸ்வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இங்க இல்லைங்க. ஸோ அப்ப நல்லா பாருங்க, மார்க்ஸ்வெல். அப்ப மார்க்ஸ்வெல் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வரியை வசூல் பண்றதுக்காக வரார். யாருக்கிட்ட அப்படின்னா கட்டபொம்மன் கிட்ட. அப்ப கட்டபொம்மன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வறட்சி காலத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா வரி கட்டல, அதனால என்னால இப்ப வரி செலுத்த முடியல, நான் எப்படியாவது வரியை வாங்கி மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மார்க்ஸ்வெல் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் கிடையாதுங்க, வரி செலுத்தியே தீரணும்னு சொல்றாரு. கட்டபொம்மன் கிட்ட முதல்ல வரி வசூல் பண்ணவர் யாருன்னா மார்க்ஸ்வெல். அப்போ மார்க்ஸ்வெல் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நிலுவை வரி நிக்குதுங்க, வரியை செலுத்துங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா, வறட்சி காலங்களில் என்னால வரி செலுத்த முடியல, கூடிய விரைவில் வரி செலுத்துறேன்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி சாதாரண முறையில பேச்சுவார்த்தை நடத்தினால மார்க்ஸ்வெல் என்ன பண்ணிட்டாங்கன்னா இஐசி பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. மார்க்ஸ்வெல்லுக்கு அப்புறம் தான் யாரை நியமனம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்சன் வருவார். அப்ப மார்க்ஸ்வெல் பிறகு வந்தவர் யாருன்னா ஜாக்சன், காலின் ஜாக்சன். அப்ப இந்த ஜாக்சன் வந்தது பிறகுதான் ஏற்பட்டதே பிரச்சனையே. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப என்ன சொல்றாருன்னா, ஜாக்சன் வந்ததுக்கு அப்புறம், ஐயா நீங்க நிலுவை வரி பெண்டிங்ல இருக்கு கட்டபொம்மா, உங்களுடைய நிலுவை வரியை உடனடியா செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜாக்சன் கட்டபொம்மன் என்ன சொல்றான், ஐயா வறட்சி காலங்களில் வரி செலுத்தல, உண்மைதான், இப்போ உடனே செலுத்த முடியாது, நான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வாங்கி நான் உங்களுக்கு வரியை செலுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது கட்டபொம்மா, நீ என்னை வந்து எப்ப தெரியுமா சந்திக்கணும், இறுதியா 1898 ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்னைக்கு என்னை ராமநாதபுரத்துல வந்து இப்ப சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா பாருங்களேன், 1898 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்துல வந்து தன்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஜாக்சன் ஆணை பிரிப்பார். அது எத்தனை வாரங்களுக்குள்ள அப்படின்னா 2 வாரங்களுக்குள்ள. அது மட்டும் இல்லாம கட்டபொம்மா, உனக்கு நிலுவரி எவ்வளவு தெரியுமா, 1798 செப்டம்பர் மாதம் வரை, அப்கமிங் வரக்கூடிய மாதம் வரை, ஆகஸ்ட் 18 சந்திக்க சொல்றாரு. ஆனா செப்டம்பர் மாசம் வரைக்குமே நிலுவரியை சொன்ன புண்ணியமா யாருன்னா நம்ம காலின் ஜாக்சன். அப்ப 1798 செப்டம்பர் மாதம் வரைக்கும் 3310 பக்கோடாக்கள் நிலுவையில் இருக்கு. அதனால நீ உடனடியா வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்னைக்கு ராமநாதபுரத்துல சந்திக்கணும்னு ஆணையிடுறார். என்னடா இது ராமநாதபுரத்துல சந்திக்க சொல்லி ஆணையிடுறாருன்னு கட்டபொம்மன் புலம்பிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல தான் ஜாக்சன் எதிர்பாராத விதமா திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணமா வரார். அப்ப திருநெல்வேலிக்கு சுற்றுப்பயணமா ஏன் வரார் அப்படின்னா, பாளையக்காரர்கிட்ட வரி வசூல் பண்றதுக்காக. சொக்கம்பட்டி, சிவகிரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர் இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரி வசூல் பண்ணிக்கிட்டு வராப்ல நம்ம ஜாக்சன். அப்ப இவ்வளவு பக்கம் வந்துட்டாரு, நம்ம ஜாக்சனை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரு வேகமா கிளம்புறாருங்க. அப்ப கிளம்பும் போதுதான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஜாக்சனுடைய படைவர்கள் தடுத்து நிறுத்துறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை. சரிங்களா?
அப்ப கட்டபொம்மன் சந்திக்க முயன்றார். ஆனா நிறுத்துறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா நீங்க எங்க துரையை எங்க சந்திக்க முடியாது, எங்க தெரியுமா சந்திக்கணும், ராமநாதபுரத்துல தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ எங்க துரையை எங்க சந்திக்க முடியாது, நீங்க ராமநாதபுரத்துல தான் சந்திக்கணும்னு சொல்றாங்க. என்னடா இது ராமநாதபுரத்துல தான் சந்திக்கணும்னு சொல்றாரு சரின்ட்டு அப்படியே சரி ஓகே நம்ம ராமநாதபுரத்துக்கு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்புறாருங்க. இவர் ஏன் கிளம்புறாரு அப்படின்றத நல்லா பாருங்களேன். ஏன்னா நிலுவை வரி அங்கங்க நிக்குதுங்க. கிட்டத்தட்ட கிழக்கு பாளையங்கள் மொத்தம் 56 அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம். அப்ப 56 இடங்கள்ல நிலுவை வரியை வசூல் பண்ணிட்டு தான் போகணும். அப்ப வசூல் பண்ணிட்டு போகும்போது யாரடா கூட்டு போறதுன்னு பாக்குறாரு. அப்படிதான் அவருடைய அமைச்சர் ஒருத்தர் அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா நடந்து வராருங்க. அப்ப நடந்து வர அந்த அமைச்சரை கூப்பிடுறாரு. அவர் யாருன்னா சிவசுப்பிரமணியன். சிவசுப்பிரமணியன். அப்ப சிவசுப்பிரமணியனை கூப்பிட்டு, வாடா சிவசுப்பிரமணியா நம்ம ராமநாதபுரம் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிக்கிட்டு போறாரு. கிட்டத்தட்ட 23 நாட்கள் நடந்து போறாங்க. 400 மைல்ல கடந்து 1798 செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு தான் எங்க அடையறாங்க அப்படின்னா ராமநாதபுரத்தை அடையறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப ராமநாதபுரத்துக்கு போறாங்க. அப்ப ராமநாதபுரத்துல எங்க சந்திக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமலிங்க விலாசத்துல சந்திக்கிறாங்க. இந்த ராமலிங்க விலாசத்துல சந்திச்சு பேசுறாங்க. எதிர்க்க ஜாக்சன் உட்காந்துட்டு இருக்கிறாரு. கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணியும் நின்றுட்டு இருக்கிறாங்க. கட்டபொம்மனுக்கு உட்காரத்துக்கு எது கூட தரல அப்படின்னா சேர் கூட தரலைங்க, ஒரு நாற்காலி கூட தரல. ஆனா உரையாடல் மட்டும் எத்தனை மணி நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் உரையாடலுங்க. அப்ப 3 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசுறாங்க. அப்ப பேசும்போதே முதல் வார்த்தையே மோதல்ல தான் போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆத்தர் புக் தெளிவா சொல்லுது. ஜாக்சன் உட்காந்துருக்கிறாரு. கட்டபொம்மனை பார்த்து கேட்கிறார், நீவிர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனும் அப்படின்னு கேட்கிறார். அது ஜாக்சன், அதுக்கு கட்டபொம்மன் சொல்றாரு, நீவிர்தான் கர்வமுள்ள மாவட்ட ஆட்சியர் ஜாக்சனும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 பேரும் பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற மாதிரியே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் ஜாக்சன் சொல்றாரு, கட்டபொம்மா நீ செப்டம்பர் மாசம் 1898 வரைக்கும் செப்டம்பர் மாசம் வரைக்கும் நிலுவையில் இருக்கிற தொகை எவ்வளவு தெரியுமா, 3310 பக்கோடாக்கள். நீ இங்க வந்துட்ட, ஒழுங்கு மரியாதையா வரியை எடுத்து வச்சுட்டு இந்த அரங்கத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. கட்டபொம்மன் எவ்வளவோ போராடுறான். இல்ல வறட்சி காலங்களில் தான் நான் வரி செலுத்துறேன், அவ்வளவு தொகை கிடையாது, கணக்கு நல்லா பாருங்கன்னு. ஒரு கட்டத்துல அதெல்லாம் முடியாது, வரியை வச்சுட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லவே கட்டபொம்மன் அடிக்கிறதுக்கே போயிட்டாரு ஜாக்சன். உடனே இதை தெரிஞ்சுக்கிறாரு ஜாக்சன், அடடா நம்மள அடிக்கிறதுக்காக இவன் கிளம்புறான், கை நோக்குறாப்புல, அப்போ உடனடியா இவன் கணக்கை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாரு ஜாக்சன் உண்மையிலேயே. ஆனா ஜாக்சன் என்ன சொல்லி அனுப்புறாரு அப்படின்னா கட்டபொம்மன்ட்ட, கட்டபொம்மா நீயும் உன்னுடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியனும் இந்த கோட்டையில தங்குங்க, சரியா? உங்களுடைய நிலுவை கணக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத நான் கணக்கு பார்த்துக்கிட்டு வந்துடுறேன், உங்க நிலுவை கணக்கை சரி பார்க்குறேன், நீங்க போய் அந்த கோட்டையில தங்குங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாங்க. அப்ப கட்டபொம்மன் தெரிஞ்சுக்கிறார், நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி. யார் தெரிஞ்சுக்கிறாருன்னா கட்டபொம்மன் தெரிஞ்சுக்கிறார். அப்ப அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு முயற்சி பண்றாரு. அந்த நேரத்துல தான் சிறை காவலர் 2 பேர் என்ன பண்றாங்கன்னா கட்டபொம்மனையும் அவருடைய அமைச்சரான சிவசுப்பிரமணியனும் அழைச்சிக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா ஊமைத்துறை திடீர்னு கோட்டைக்குள்ள நுழைஞ்சார். அப்ப கோட்டைக்குள்ள நுழைஞ்சா அண்ணனை யாரை கைது பண்ணி கூட்டு போறாங்க. படை வீரர்களே கோட்டைக்குள்ள இறங்குங்க, அண்ணனை கைது பண்றாங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடணும்னு சொல்லி போர்க்களத்துக்கு தயாராகணும்னு சொல்லி தயார் பண்றாரு. அத்தனை பேருமே உள்ள இறங்குறாங்க. ராமலிங்க விலாசத்துல அந்த ராமநாதர் போற கோட்டையை தாக்குறாங்க. நிறைய பேர் காயம் அடைகிறாங்க. அதுல ஒரு ஆங்கிலேய அதிகாரியை கொல்றாங்க. அந்த அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் கிளார்க். அப்ப லெப்டினன்ட் கிளார்க்கை கொன்னுடுறாங்க. அப்ப இவரை கொலை பண்ண உடனே பதட்டம் ஏற்படுது. அத்தனை பேருமே என்ன பண்றாங்கன்னா தப்பிச்சு போறாங்க, சரியா? அப்ப ஊமைத்துறை ஒரு பக்கம் தப்பிச்சு போறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் ஒரு பக்கம் தப்பிச்சு போறாரு. கட்டபொம்மனுடைய ஆதரவாளர்கள் தப்பிச்சு போறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கினாரு, சிவசுப்பிரமணியன் கைது. அப்ப சிவசுப்பிரமணியனை ராமநாதபுரத்துல கைது பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கட்டபொம்மனுடைய முதல் ஆஃப், சரியா? அப்ப ராமநாதபுரத்துல வரைக்கும் சந்திச்சு அவருக்கு ஏற்பட்ட நிகழ்வு தான் இதுங்க. அடுத்தபடியா கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய படைகள் எல்லாம் திரட்டுறாரு, சரிங்களா? அப்ப சிவகிரி மேல தாக்குதல் பண்றாரு. ஒரு கட்டத்துல என்னன்னா, சாப்பிட்டு வீட்டுல சும்மா உட்காந்துருக்கலாம, நான் ஒரு அரசர், நான் சிவகிரியை தாக்க போறேன்னு சொல்லி அந்த சிவகிரியை தாக்கிறதுக்காக அவர் கிளம்புறாருங்க. அந்த சிவகிரி கோட்டையை கைப்பற்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா பெருத்த சேதங்களை ஏற்படுத்துறார். ஆனா அந்த சிவகிரி பாளையத்துடைய மன்னரினுடைய மகனும் அவருடைய மருமகனும் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி அதிகாரத்துக்கு எதிராக இருந்திருக்கிறாங்க, சரிங்களா? அப்ப கம்பெனி அதிகாரத்துக்கு எதிராக இருந்துக்கிறாங்க. அதனாலதான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் அவருடைய அமைச்சரான குமாரசாமி நாயக்கர் மூலயமா தாக்குறாரு, சிவகிரியை தாக்குறாரு. ஆனா சிவகிரியை தாக்குறாரு, சேதத்தை ஏற்படுத்துறாரு. பிற்காலத்துல இந்த சிவகிரியை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க பாஞ்சாலங்குறிச்சி போர்ல. ஆனா சண்டை போடும் போது வரமாட்டாங்க. காரணம் ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாவது தாக்கிட்டாரு. ஸோ முதல்ல தாக்குனதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் முதல்ல தாக்குனதுனால அவங்க பழி வாங்கணும்னு துடிக்கிறாங்க சிவகிரி பாளையக்காரர்கள். அது பாஞ்சாலங்குறிச்சி போர் நடக்கும்போது என்ன நடக்கும்னா அந்த சிவகிரி மக்கள் வந்து மட்டும் வந்திருக்க மாட்டாங்க.
அந்த பாளையத்தை சார்ந்த ஒருத்தரும் வந்திருக்க மாட்டாங்க. அதுதான் சிவகிரி தாக்குதல். இப்ப கதைக்குள்ள வாங்க. அப்போ லெப்டினன்ட் கிளார்க்கை கொன்னுட்டாங்க. ஊமைத்துறை ஒரு பக்கம் தப்பிச்சிட்டாரு, கட்டபொம்மன் ஒரு பக்கம் தப்பிச்சிட்டாரு. எல்லாரும் தப்பிச்சு அவங்கவுங்க பகுதிக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்கவுங்க பகுதிக்கு போனவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க பேசுறாங்க. அப்ப கட்டபொம்மன் எந்த பகுதி திரும்புறாரு அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி பகுதிக்கு திரும்புறாரு. அவருடைய ஆட்சி பகுதி அதுதான். இப்ப பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பி சக பாளையக்காரர்ல வர வைக்கிறார். சக பாளையக்காரர் முன்னிலையில் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஜாக்சனை போய் நான் சந்திச்சேன், உட்காரத்துக்கு நாற்காலி கூட தரல, 3 மணி நேரம் உரையாடல் நடந்துச்சு. அப்ப வரியை கேட்டாரு, பொய்யான நிலுவை வரி சொன்னாரு, அதனால ஏற்பட்டுச்சு மோதல் அப்படின்னு சொல்லி அதுல தம்பி ஊமைத்துறை என்ன பண்ணிட்டாருன்னா லெப்டினன்ட் கிளார்க்கை கொண்டுட்டான்னு பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த விஷயத்த அத்தனையுமே நம்ம யாருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு தெரியப்படுத்தணும். எந்த ஆட்சிக்குழுக்கு? மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம கடிதம் எழுதி அனுப்பணும்னு நினைக்கிறார். யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆனா நினைச்சார், ஆனா அனுப்புனாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுப்பலைங்க. அப்ப கடிதம் எழுதல, கடிதத்தை அனுப்பவும் இல்லை. அதுக்கு மத்தியிலே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அவர் யாருன்னா ஆளுநர் எட்வர்டு கிளைவ். அவர் என்ன சொல்றாருன்னா அந்த கடிதத்துல, ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மனும் உங்களுடைய சகோதரர்களும் 1798 டிசம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு 3 பேர் கொண்ட குழுவிட்ட நீங்க ஆஜராகணும். 1 வில்லியம் பிரவுன், இன்னொன்னு வில்லியம் ஓரன், ஜான் காசா மேஜர். வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். இந்த 3 பேர் கொண்ட டீம் கிட்ட நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. சரி, ஓகே, நாங்க ஆஜராகிறோம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா மதராஸ் ஆட்சிக்குழுக்கு முன்னாடி ஆஜராயிருப்பார். இப்போ அந்த ஆட்சிக்குழு விசாரிக்குதுங்க. விசாரிச்சு என்ன தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப விசாரிக்கிறான். ஃபர்ஸ்ட் யாரை விசாரிக்கிறான்? கட்டபொம்மனை கூண்டில் ஏத்துறாங்க. கட்டபொம்மா என்ன நடந்துச்சு சொல்லுன்றாங்க. தலைமையில எட்வர்ட் கிளைவ் இருக்கிறாரு. அது கீழே 3 பேர் கொண்ட டீம் இருக்கு. வில்லியம் ஓரம், வில்லியம் பிரவுன், ஜான் காசா மேஜர் இருக்காங்க. அப்ப கட்டபொம்மன் விசாரிக்கிறாங்க. கட்டபொம்மா என்ன நடந்தது சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப கட்டபொம்மன் சொல்றாரு, ஐயா ராமநாதபுரத்துல வந்து சந்திக்கணும்னு ஜாக்சன் சொன்னாரு. நான் 23 நாட்கள் நடந்து 400 மைலை கடந்து ஜாக்சனை போய் சந்திச்சேன். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக்சன் உட்காரத்துக்கு எனக்கு சேர் கூட தரல. அவர் என்ன சொல்றாருன்னா, நிலுவை வரி வந்து 3310 பக்கோடாக்கள் எதுக்குன்றாரு. அது பொய்யான கணக்குங்க ஐயா. அவ்வளவு வரி நான் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வறட்சி பஞ்சகாலங்களை நான் வரி கட்டாதது உண்மைதான். ஆனா அந்த வரியை வந்து பாத்தீங்கன்னா சரி பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் தேவையில்லாம வரியை கட்டிட்டு போன்னு சொல்லி பேசுறாருன்றத அத்தனை நிகழ்வுகளையும் எடுத்து சொல்றாங்க. அதனாலதான் நான் அவரை அடிக்கிறதுக்காக முற்பட்டேன் அப்படின்னு கட்டபொம்மன் ஒத்துக்கிறாரு. இதுக்கு இடையில தான் என்னுடைய சகோதரனான ஊமைத்துறை வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கோட்டைக்குள்ள நுழைஞ்சு லெப்டினன்ட் கிளார்க்கா கொன்னுட்டார் அப்படின்னு சொல்லி நடந்த விவரங்களை பதிவு பண்ணிட்டாரு நம்ம கட்டபொம்மன். அடுத்தபடியா 2வதா யார் கூப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு காரணமான ஜாக்சனை கூப்பிடுறாங்க. இந்த ஜாக்சனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்னப்பா நடந்துச்சு? ஐயா அவர்கிட்ட நிலுவை வரி தான் கேட்டேன், அவர் என்னை அடிக்கிறதுக்கு முற்பட்டாரு, கோட்டையில தங்க சொன்ன கணக்கு பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவங்க ஆட்கள் வந்து உள்ள நுழைஞ்சு நம்ம லெப்டினன்ட் கிளார்க்கை கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த குழு ஒரு தீர்ப்பை சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, கட்டபொம்மனுக்கு ஏற்பட்டது அவமதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாற்காலி கூட தரல, அதுதான் அவமதிப்பா அப்படின்னா இல்ல. ஏன்னா பொய்யான நிலுவை கணக்கு அப்படின்னே சொல்லலாங்க. 3310 பக்கோடாக்கள்ன்றது ஒரு பொய்யான கணக்கு தான். சரியா? அப்ப எவ்வளவுதான் சார் கட்டணும்? அப்ப பொய்யான கணக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 3310 பக்கோடாக்கள். அப்ப 3310 பக்கோடாக்கள் கொடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொய்யான கணக்கு. ஆனா தீர்ப்பு என்ன சொல்லுது? குழு என்ன விசாரிச்ச தீர்ப்பு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1080 பக்கோடாக்கள் செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லுது ஓல்டு புக். ஆனா அதுவே புது புக்கு 1080 பக்கோடாக்கள் நீங்களாக. அப்ப மீதி இருக்க 2230 பக்கோடாக்கள் இவரு செலுத்தணும். யாரு? கட்டபொம்மன் செலுத்தணும் அப்படின்னு சொல்லுதுங்க. ஆனா இருந்தாலும் கட்டபொம்மன் இந்த வரியை செலுத்திடுறாரு. செலுத்தின உடனே சிவசுப்பிரமணியனை வந்து பிடிச்சு வச்சாங்க பாத்தீங்களா, அவர் விடுதலை பண்றாங்க. அப்படி இருந்தும் என்ன நடக்குதுன்னா கட்டபொம்மனுடைய பிரச்சனை தீரல. இந்த ஆங்கிலேய ஆட்சி அடியோட முற்றுப்புள்ளி வைக்கணும்னு முற்படுறாரு. ரொம்ப கொதிப்புடன் இருக்கிறாரா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். இதுக்கிடையில இந்த ஜாக்சன் வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சு பணி நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படின்றவரை நியமனம் பண்றாங்க. அடுத்தபடியா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாருங்களேன். மதராஸ் ஆட்சிக்குழு அறிவித்த தீர்ப்பு. அடுத்தபடியா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கட்டபொம்மனுடைய பிரச்சனை தீரல அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். கட்டபொம்மன் கூட்டணி வைக்கிறாருங்க. அதனாலதான் இதுல பார்ப்போம் கூட்டணிகளும் ஆதரவாளர்களும், கூட்டமைப்புகளும் ஆதரவாளர்களும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னா கொதிப்பா இருந்த நேரத்துல மருது சகோதரர்கள் நெருக்கமாகறாங்க. ஐயா நான் வரேன், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டட் நான் வரேன் அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் கிட்ட நெருக்கமாகறாங்க. மருது சகோதரர் வந்ததுமே மருது சகோதரர் யாரை கை காட்டுறாங்கன்னா, ஐயா எனக்கு ஒரு நபர் தெரியும், அவர் கோபால நாயக்கர், அவரை கூப்பிடுறேன் அப்படின்றாரு. அவரும் வராரு. கோபால நாயக்கரும் சப்போர்ட் பண்றாரு. கோபால நாயக்கர் வந்ததுமே ஐயா எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் பேர் ஆனைமலை எதுல் நாயக்கர்னு சொல்லி ஆனைமலை எதுல் நாயக்கரும் வராரு. அப்ப இப்படியா இவங்களே டீமை ஃபாலோ பண்ணிட்டாங்க. அப்ப இந்த டீமை ஃபாலோ பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏன் ஒரு மீட்டிங் போடக்கூடாது, நம்ம ஏன் ஆதரவாளர்களை சேர்க்கக்கூடாதுன்னு கட்டபொம்மன் முற்படுறாரு.
அப்போ கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை ஒன்று ரெடி பண்ணிட்டாருங்க. அதில் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம் யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அந்த டீம் எங்க நடக்குது அப்படின்றத பாருங்களேன். முதல்ல ஒரு மீட்டிங் போடுறாரு. அந்த மீட்டிங் அந்த போடப்பட்ட இடம், அந்த கூட்டணி அங்க அமையறதுக்கு காரணமான இடம் அப்படின்னே சொல்லலாம். 1899 ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு சிவகங்கையில் இருக்கிற பழையனாறு அப்படின்ற இடத்துல மீட்டிங் போடுறாங்க. அந்த முடிவுல 500 வீரர்கள் இணையறாங்க. எத்தனை வீரருங்க? 500 வீரர்கள் இணையறாங்க. நல்லா பாருங்க. முதல்ல மருது சகோதரர்கள், கோபால நாயக்கர், ஆனைமலை எதில் நாயக்கர். அடுத்து 1899 ஜூன் 1ஆம் தேதி கட்டபொம்மன் பழையனார் என்ற இடத்துல மீட்டிங் போடுறாரு. முடிவுல 500 வீரர்கள் இணையறாங்க. இது ரீசெண்டா நடந்த குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு வினா. சரிங்களா? ரைட். அடுத்தபடியா இந்த வீரர்கள் இணைஞ்ச உடனே மன்னர்கோட்டை, பாவாளி, கல்லர்பட்டி, நாகலாபுரம் இந்த ஊர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு தருது. இப்ப பாருங்க, சிவகிரி பாளையம் ஆதரவு. ஆனா தாக்குதல் நடத்தும் போது என்ன பண்ணல அப்படின்னா வரல. தாக்குதல் நடத்தும் போது வரல. அடுத்தபடி 5வது திண்டுக்கல் கூட்டணியும் ஆதரவு. சரிங்களா? என்ன கூட்டணி? திண்டுக்கல் கூட்டணியும் ஆதரவு. ஆனா அந்த திண்டுக்கல் கூட்டணியை வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடும்போது வந்தாங்க. சிவகிரி மட்டும்தான் வரல. காரணம் என்னன்னா, இவர் ஏற்கனவே சிவகிரி மேல படையெடுத்துட்டு போனதுனால எதிரி, அதாவது அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனா சண்டை போடும் போது வரமாட்டாங்க. ஸோ இதுதான் யாருக்கு ஆதரவாளர்னா கட்டபொம்மனுக்கு. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மேஜர் பானர்மேன். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஆதரவு அப்படின்னு பார்க்கலாம். மேஜர் பானர்மேன் என்ன பண்றாரு? எங்க இருந்து படை வருது அப்படின்னா திருச்சி, தஞ்சை, மதுரைங்க. அப்ப திருச்சி, தஞ்சை, மதுரை இதெல்லாம் ஒரு காலத்துல யார் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு கண்ட்ரோல் இருந்துச்சு 1899. காரணம் என்ன அப்படின்னா 1899 4ஆம் மைசூர் போருங்க. இந்த 4ஆம் மைசூர் போர் யாருக்கும் மத்தியில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு வெர்சஸ் திப்பு சுல்தான். இந்த 4வது மைசூர் போர்ல திப்பு சுல்தானை கொண்டுடுவாங்க. திப்பு சுல்தானை கொண்டுட்டு முழு ராஜ்யங்களும் ஆங்கிலேயர்கள் பிடிச்சுக்குவாங்க. அப்ப திப்பு சுல்தான் பயன்படுத்தின அந்த 3 பகுதி முக்கிய கோட்டையினே சொல்லலாம், தஞ்சை, திருச்சி, மதுரை. அப்ப 4வது மைசூர் போர்ல திறமையா சண்டை போட்டு திப்பு சுல்தானை கொலை பண்ணதுக்காக வெல்லஸ்லி பிரபுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் அந்த பகுதிகள். அதனாலதான் அந்த பகுதி மட்டும் யார் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா வெல்லஸ்லி பிரபு கண்ட்ரோல் இருந்துச்சு. முழுக்க ஆங்கிலேயர் கண்ட்ரோல் போயிடுச்சு. அதில் வெல்லஸ்லி பிரபு என்ன பண்ணாருன்னா அந்த பகுதியை கட்டுப்படுத்தினார். திருச்சி, தஞ்சை, மதுரை. அப்ப இந்த ஊர்ல இருந்து படைகளை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா திருவனந்தபுரமும் ஆதரவு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்ப திருவனந்தபுரமும் படைகள் வருது. அப்ப நல்லா பாருங்க, திருச்சி, தஞ்சை, மதுரை, திருவனந்தபுரம், இப்போ எல்லா இடமும் படைகள் வருது. அந்த படைகளை வழி நடத்துறதுக்காக ஒரு ஆளை நியமனம் பண்றாங்க. அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா மேஜர் பானர்மேன். ஸோ இந்த மேஜர் பானர்மேன் தான் பணி நியமனம் பண்ணி இந்த படையை வழி நடத்த சொல்றாங்க. அப்ப இந்த ஆதரவாளர்களும் கூட்டணிகளும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி போர் ஏற்படுறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பாஞ்சாலங்குறிச்சி போர் ஏற்பட காரணமே ஆங்கிலேயருடைய அத்துமீறல்கள். உண்மையிலேயே வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆரம்ப காலகட்டத்துல ஆங்கிலேயருக்கு நேரடியாகவும் சரியான கால முறையிலையும் வரி கட்டின ஒரு நபர் யாருன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்படி இருக்கிற ஒரு வறட்சி காலங்களில் வரி கட்டாததுனால பொய்யான நிலுவை கணக்கு கொடுத்ததுனால ஏற்பட்ட மோதல் தான் இந்த பாஞ்சாலங்குறிச்சி போர். ஸோ நம்ம இப்போ அடுத்து எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஞ்சாலங்குறிச்சி போரை தான் பார்க்க போறோம். அப்போ இந்த பாஞ்சாலங்குறிச்சி போர் எப்படி ஏற்பட்டுச்சு பார்க்கலாம். இந்த பாஞ்சாலங்குறிச்சி போர் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த பாஞ்சாலங்குறிச்சி போர்னு சொல்றதை விட மேஜர் பானர்மேன் அடக்கிய விதம் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது கட்டபொம்மனை எப்படி அடக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது பாஞ்சாலங்குறிச்சி போர், இப்போ போர் ஏற்படுறதுக்கு உண்டான விஷயங்களை பார்க்கலாம். இப்போ மேஜர் பானர்மேனை நியமிச்சிட்டாங்க. இவர் வந்ததுமே என்ன பண்ணார் அப்படின்னா கட்டபொம்மா 1799 செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து என்னை இறுதியா சந்திக்கணும்னு ஆணையிடுறாரு. இப்போ உண்மையிலேயே கட்டபொம்மனுக்கு கோவங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஜாக்சன் ஒருத்தர் வந்தார், ஒரு மாவட்ட ஆட்சியாளர், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளர். அவர் வந்ததுமே என்ன சொன்னார்னா கட்டபொம்மா 1798 ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்னைக்கு 2 வாரத்துல என்ன வந்து எங்க பார்க்கணும், ராமநாதபுரத்துல சந்திக்கணும்னு ஆணையிட்டார். அதுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து மதிச்சு நம்மால் நடந்து போய் சந்திச்சு வந்தாருங்க நம்ம கட்டபொம்மன். ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போதுமான பலன் இல்லை. இப்ப எங்க என்ன சொல்றாருன்னா தெளிவா மேஜர் பானர்மேன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த அடுத்த செகண்டே நான் சந்திக்க முடியாது அப்படின்னே சொல்றாரு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்ப சந்திக்க முடியாதுன்னு மறுக்கிறார். அப்ப உடனே கோவம் வருது நம்ம மேஜர் பானர்மேன். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1799 செப்டம்பர் 15 இந்த ஆண்டுகள்லாம் நல்லா பாத்துங்க. ஸோ இதுல இருந்தா ரீசெண்டா குரூப் 4ல நம்மளுக்கு வேணா கேட்டிருக்காங்க. அப்ப 1799 செப்டம்பர் 5 என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய முழு படையும் கூட்டுக்கிட்டு எங்க போறாருன்னா கட்டபொம்மனுடைய கோட்டையை தாக்குறாரு. அந்த கோட்டையை போறாரு போர் புரியறதுக்காக. இந்த போருக்கு பேர் தான் பாஞ்சாலங்குறிச்சி போர். அப்ப கோட்டையில யார் இல்லை அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்லைங்க. அப்ப எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க. திண்டுக்கல் மலைக்குன்றுக்கு போயிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காளையார் கோயில்ல தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க, ஒரு பக்கம் திருநெல்வேலியில தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. அப்ப எல்லாருமே ஆதரவாளர்கள்லாம் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. அப்ப இங்க யாருமே இல்லை. வந்ததுக்கு கட்டபொம்மனுடைய கோட்டையை தரமட்டமா அடிச்சுட்டு போலான்னு சொல்லி ஆணையிடுறாரு நம்ம மேஜர் பானர்மேன். அப்ப கட்டபொம்மனுடைய கோட்டை என்ன பண்றாங்கன்னா தரமட்டமா இடிக்கிறாங்க.
இந்த கோட்டை 500 அடி நீளமா, 300 அடி அகலம், முற்றிலும் மண்ணால் கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக்கு தெளிவா சொல்லுதுங்க. சரிங்களா? அப்ப அந்த மண்ணால் கட்டப்பட்ட கோட்டையை தரமட்டமா ஆகிட்டாங்களாம். இது தரமட்டமா ஆகிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. இந்த ஆங்கிலேயர் யாரை பிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை தான் பிடிக்கணும். ஆனா ஏன் அவன் கோட்டையை இடிக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ரீசன் சொல்லுது நம்மளுடைய ஹையர் ஸ்டடிஸ் பாடங்கள். சரிங்களா? அப்ப கல்லூரி பாடங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, கட்டபொம்மனுடைய கோட்டையை பார்த்து மேஜர் பானர்மேன் அப்படின்னு நடுநடுங்கி போய் நிற்கிறாராம். அடடா, கட்டபொம்மன் தான் எப்பேற்பட்ட வீரன்னு பார்த்தா அவனுடைய அடுக்குமொழி வசனமும் துடுக்கு பார்வையும் அவருடைய பேச்சும் அவ்வளோ கம்பீரமா இருக்குன்னா, அதை விட அவனுடைய கோட்டை கம்பீரமா இருக்கு, இந்த கோட்டையை தரமட்டமா இடிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆணையிடுறாரு. சொல்றது பார்த்தீங்களா? அப்ப கட்டபொம்மனை விட அவனுடைய கோட்டை கம்பீரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் ஒரு ரீசனா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அப்பேற்பட்ட கோட்டையை தரமட்டமா இடிச்சு முடிச்சுட்டாங்க. அப்ப இடிச்சுட்டு அந்த வழியா ஜீப்ல வந்துட்டு வராங்க மேஜர் பானர்மேனும் படை வீரர்களும். ஓரமா பார்த்தா சிவசுப்பிரமணியன் நடந்து வராப்புல. உடனே யாரை கைது பண்றாங்க அப்படின்னா சிவசுப்பிரமணியன் கைது. எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லர்பட்டி. அப்ப கல்லர்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா யாரை கைது பண்றாங்க அப்படின்னா சிவசுப்பிரமணியனை கைது பண்றாங்க. சரிங்களா? அப்ப கல்லர்பட்டியில யாரை கைது பண்ணிட்டாங்க? சிவசுப்பிரமணியனை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி சிறையில போட்டாங்க. விசாரிக்கிறாங்க. அப்ப விசாரிக்கும் போது கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா எங்க இருக்காரு ஒழுங்கா சொல்லுன்றார். அடிச்சு கேட்குறாங்க, உதச்சி கேட்குறாங்க, தெரியலன்றார். ஆனால் ஆக்சுவலி என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் எங்க இருக்கான்ற விஷயம் யாருக்கு தெரியாதுன்னா சிவசுப்பிரமணியனுக்கு தெரியாது. அடுத்தபடியா ராமலிங்கர தூதுவரை அனுப்புறாங்க. சரிங்களா? அப்ப ராமலிங்கர தூதுவரை அனுப்பி ரகசியத்தை போய் சேகரிக்கிறாங்க. எங்க இருக்கான்னு பாருங்க, கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ராமலிங்கர் போய் கண்டுபிடிச்சிடுறாரு. களப்பூர் காட்டுல கண்டுபிடிச்சிடுறாரு கட்டபொம்மனை. கண்டுபிடிச்சு பேசுறாங்க. ஆனா பின்னாடியே ஆங்கிலேய படை போகுது. சரிங்களா? அப்பதான் ராமலிங்கர் என்ன சொல்றாருன்னா கட்டபொம்மன்ட்ட, ஐயா நீங்க சரணடைஞ்சீங்க, உங்களுக்கு தூக்கு தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்க, நான் பேசி தண்டனையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனுடைய ஒரு அமைச்சரான ராமலிங்கர் சொல்றாரு. உடனே கட்டபொம்மன் சுதாரிச்சுக்கிறார். என் கீழே பணிபுரிஞ்ச ஒரு அமைச்சர் நீ வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனையிலிருந்து எனக்கு குறைச்சு தரியா, தண்டனையை குறைச்சு தரியா, அப்ப நீ ஆங்கிலேயருக்கு விசுவாசியா மாறிட்ட, இனிமே என் முகத்துல முழிக்காம அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கணமே தப்பிக்கிறாரு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். உடனே பின்னாடியே வந்த ஆங்கிலேய படைத்தலைவர்கள்லாம் பாக்குறாங்க, எங்க கட்டபொம்மன்னா கட்டபொம்மன் இல்லை. உடனடியா பிடிச்சு வச்சிருக்கிற சிவசுப்பிரமணியனை கேட்கறாங்க, மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. சிவசுப்பிரமணியனுக்கு தெரியாது. ஒரு கட்டத்துல சிவசுப்பிரமணியன் என்ன பண்றாங்கன்னா தூக்குலயே போட்டுடுறாங்க. எப்போ அப்படின்னா 1899 செப்டம்பர் 13 என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்குல போட்டாங்க. அதே போல சுந்தர பாண்டியன், அவரும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர். இந்த சுந்தர பாண்டியன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க மிரட்டி, அவரும் தெரியாதுன்னுவாரு. இதே ஆண்டு 1899 செப்டம்பர் 13 தூக்குலையும் போட்டுடுறாங்க நம்ம யாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தர பாண்டியன். அப்ப சுந்தர பாண்டியனையும் தூக்குல போட்டாச்சு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நாகலாபுரத்துல சிவசுப்பிரமணியனும் தூக்குல போட்டாச்சு. ஒரு கட்டத்துல கட்டபொம்மனை பிடிக்க முடியல. அப்ப மறைஞ்சிருக்கிற கட்டபொம்மனை பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய அரசு வெகுமதி பரிசு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா வெகுமதி எவ்வளவுன்னு சொல்லலைங்க. அப்போ ஒரு கட்டத்துல மறைந்திருந்த கட்டபொம்மன் ஒருத்தர் பிடிச்சு கொடுக்குற அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய ரகுநாத தொண்டைமான். புதுக்கோட்டை பகுதிக்கு மன்னரும் அவர் தான். விஜய ரகுநாத தொண்டைமான் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா களப்பூர் காட்டுல இருந்து பிடிச்சு ஒப்படைக்கிறார். ஒப்படைச்ச உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவரை கைது பண்றார். மேஜர் பானர்மேன் கைது பண்றார். 1899 அக்டோபர் 16 கயத்தாறு அப்படின்ற ஒரு இடத்துல கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலி இந்த கயத்தாறு ஏன் கூட்டு போறாங்க அப்படின்னா இந்த பழைய கோட்டை, அதாவது பாஞ்சாலங்குறிச்சிக்கு முன்னாடியே அதனுடைய ஆரிஜின் பிறப்பிடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கயத்தாறு தான். அங்கிருந்து ஆட்சி தொடங்கப்படுது அப்படின்னு சொல்லி ஆத்தர் புக்ல சொல்லுதுங்க. அப்ப அந்த கயத்தாறுன்ற கோட்டையில கயத்தாறுன்ற இடத்துல விசாரிக்கிறாங்க. அதனாலதான் நம்ம ஸ்கூல் புக்கு கூட சொல்லும் 1899 அக்டோபர் 16 கயத்தாறு என்னும் இடத்தில் பழைய கோட்டைக்கு முன்பாக, அந்த பழைய கோட்டை எதை மென்ஷன் பண்ணுது ஹையர் ஸ்டடிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஆட்சி செய்தது அந்த பழைய கோட்டையில தான் ஆரிஜின் அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பிடமே அங்கதான் இந்த பாளையக்காரர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் இவங்க பாஞ்சாலங்குறிச்சிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப பழைய கோட்டைக்கு முன்பா சக பாளையக்காரர்ல வர வச்சு என்ன பண்றாங்கன்னா விசாரிக்கிறாங்க கட்டபொம்மனை. எப்போ அப்படின்னா அக்டோபர் 16. அப்ப விசாரணை பண்ணும்போதே கேட்கிறாங்க மேஜர் பானர்மேன், நீ இப்ப ஆங்கிலேயர் எதிர்த்து சண்டை போட்டிருக்கிற, ஆங்கிலேயருக்கு எதிர்த்து பாஞ்சாலங்குறிச்சி போர் நடைபெற்றுச்சு, அப்ப இதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை கொடுக்குறோம், எல்லா குற்றத்தையும் ஏத்துக்கிறியான்னு கேட்கிறாங்க. மரணம் பற்றி கவலையின்றி அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். ஒரு புன்முறுவல் சிரிப்போடு ஏத்துக்கிட்டாருன்றாங்க. உடனே அங்கிருந்து ஒரு புளிய மரத்துல ஒரு கயிறை தொங்க விட்டு அந்த புளிய மரத்துல இருந்து தான் அந்த புளிய மரத்துல தான் இவரை வந்து தூக்குல போட்டாங்க அப்படின்னு சொல்லியும் நம்மளுடைய வரலாற்று செய்தி சொல்லுதுங்க. ஸோ இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய முக்கிய நிகழ்வு. அதுவே புது புக்ல பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி விசாரணை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுது. 17ஆம் தேதி தான் தூக்குல போடப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் 17 தூக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா
ஆத்தர் புக்கில் அக்டோபர் 16 தான் சொல்லுதுங்க. ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு அரசு கூட நினைவு தினத்தை அக்டோபர் 16 வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிச்சிருந்தாங்க. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு வினாவிற்கு 2 பதில் இருக்கு. கொஞ்சம் உஷாரா பார்த்துங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அக்டோபர் 16 தூக்கிலிட்டனாரா அப்படின்னு கேட்டா ஆமா. அது அக்டோபர் 17 தூக்கிலிட்டாருன்னு கேட்டாலும் ஆமா அப்படின்னு தான் சொல்லணும். வேற வழியே இல்லைங்க. சரிங்களா? நம்ம கொஸ்டின்ஸை நல்லா கவனிங்க, ஆப்ஷன்ஸை நல்லா பார்த்து தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதுதான் யாருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய முழு தகவல். இவரை பற்றிய முக்கிய சிறப்பு வரலாற்று அறிஞர்கள்லாம் பேசின ஒரு வார்த்தைங்க. கே ராசையன் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் இருமாப்புடன் ஆங்கிலேயரை எதிர்த்தவர் அப்படின்னு சொல்றாரு. நல்லா பாருங்களேன், தன் வாழ்நாளின் இறுதி நாட்கள் வரை ஒரு மாவீரனுக்குரிய இருமாப்புடன் இருந்தார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கே ராசையன். அதே போல இன்னொருத்தரும் சொல்றாரு கே பிள்ளை அப்படின்னு. என்ன சொல்றாருன்னா, அதாவது வளர்ந்து கொண்டிருக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து நின்று தன்னந்தனியாக போரிட்டு மாண்ட மாவீரன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன சார் வளர்ந்து கொண்டு இருக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம், நம்மளே பெருமையா பேசுறோமே சார். ஆமா, ஆரம்ப காலகட்டத்துல அவங்க அவங்களுடைய வளர்ச்சி ஆரம்பத்துல இருந்து படிப்படியா உச்சகட்டத்தை நோக்கி தான் போயிட்டே இருந்தாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களை எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி பெற முடியல. அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் அந்த அளவுக்கு இருக்குங்க. அப்ப வளர்ந்து கொண்டிருக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து தன்னந்தனியா போரிட்டு மாண்ட மாவீரன் அப்படின்னு கேட்டா யாரை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கே பிள்ளை. ஸோ அதுக்கு அடுத்தபடியா இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில கட்டபொம்மனுடைய கோட்டையை கட்டி திறந்து வச்சிருக்கிறார். திறந்து வைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் மு. கருணாநிதி. ஸோ இதுதான் கட்டபொம்மனுடைய முழு தகவலுங்க.